என்னடா சட சடன்னு முத்து மலை மாதிரி கொட்டுதுன்னு பார்க்குறீங்களா? அது வேற எதுவும் இல்லைங்க, நம்ம கொல்லையில் விளைஞ்ச அவரை முத்து தாங்க. நம்ம வீட்டு சைடு கொல்லையில் அவரை செடியெலாம் கொஞ்சம் தேவைக்கு அதிகமாகவே நம்ம நட்டு வச்சுருந்தோம். இருந்த வரைக்கும் நிறையா காயெலாம் கொடுத்துச்சு. இப்போ வெயில் காலம் அதிகமாகிடுச்சா, இப்போ அதில் இருக்கிற அவரை கொடியெல்லாம் பார்த்தீங்கன்னா வாட ஆரம்பிச்சிருச்சு. காயும் பார்த்தீங்கன்னா அடிக்கிற வெயிலுக்கு நல்லாவே காஞ்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்தோம்னா நம்மளுக்கு கைக்கு கொஞ்சம் அவரை முத்து வந்து கிடைக்கும். நம்ம அப்படியே கண்டுக்காமட்டோம்னா பார்த்தீங்கன்னா கீழே எல்லாம் காஞ்சி விழுந்துரும், எல்லாமே வேஸ்ட்டாக போய். அதனால இன்னைக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கிற அந்த அவரைக்காய் எல்லாத்தையுமே நம்ம கம்ப்ளீட்டாக எடுத்துட்டோம். அடிக்கிற வெயிலுக்கு அவரைக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே காஞ்சிருந்துச்சு. நானும் என் மாமனார் என் மாமியார் 3 பேருமே சேர்ந்து இன்னைக்கு அவரைக்காயை வந்து அறுவடை பண்ணிட்டோம். இது ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி எடுத்துட்டோம். ஒரு 2 டேஸ் அளவுக்கு நம்மளுக்கு கிடச்சிருந்துச்சு. இது ஃபுல்லாக வெயிலில் காய வச்சு அதை குச்சியில் வந்து தட்டி புடச்சி வந்து எடுத்துக்கணும். மறுநாள் காலையிலேயே நம்ம இந்த அவரைக்காயெல்லாம் வந்து வெயிலில் காய வச்சிட்டோம். அடிக்கிற வெயிலுக்கு நல்லாவே காஞ்சிருந்துச்சு. சாயந்தரமாக அப்புறம் நம்ம குச்சி வச்சு நல்லா தட்டி விட்டோம். தட்டுற தட்டில் முத்துலாம் அங்கங்கே செதறி போச்சு. அதையும் பொறுப்பாக கூட்டி வச்சு எல்லாம் ஒன்றா சேர்த்து புடைக்கவும் ஆரம்பிச்சிட்டோம். குச்சியில் நல்லா தட்டினதுனால தவிடு தனியாக முத்து தனியாக வந்துடுச்சு பாருங்கள். இந்த தவிடுலாம் வந்து மாடு நல்லா சாப்பிடும். ஆனால் இந்த தவிடுலாம் வந்து நம்ம தனியாக பிரித்து எடுத்து வச்சுக்கிட்டோம். ஒரு சிலவங்க இப்படி கூட பண்ணுவாங்க, ரோடு சைடில் வந்து பரப்பி விட்டுருவாங்க. காரு வண்டிலாம் போயிட்டு வரும்போது தவிடு தனியாக கொட்டை தனியாக வந்துடும். அதை வந்து புடச்சி வச்சும் எடுத்துக்குவாங்க. இது வந்து நாங்கள் விற்கிறதெல்லாம் இல்லை, நாங்கள் எங்கள் வீட்டு யூஸ் வச்சுக்குவோம். 2 வருஷம் 3 வருஷம் கூட இதை வச்சுக்குவோம். எப்படி அவ்வளோ வருஷம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, வண்டுலாம் தாக்கிறாதா அப்படின்னு ஒரு சில பேர் நினைப்பீங்க. நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, இந்த முத்தெல்லாம் வந்து புடச்சி எடுத்து வச்சு அதில் வந்து செம்மண் வந்து பூசி காய வச்சுருவோம். இது வந்து 3 வருஷம் 4 வருஷம் ஆனாலும் கூட அதில் வண்டு எதுவுமே தாக்காது. எங்களுக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் நல்லா கழுவி வாஷ் பண்ணிவிட்டு கருவாட்டு குழம்பு, ஏதாவது கொட்டை குழம்பு, கொட்டையை வேக வச்சு சாப்பிட்றது, அந்த மாதிரி நாங்கள் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி முறையை வந்து நாங்கள் அவரை கொட்டைக்கு மட்டும் யூஸ் பண்ண மாட்டோங்க, மற்ற எல்லா விதைகளுக்குமே நாங்கள் இந்த மாதிரி செம்மண் பூசி அதை வந்து பாதுகாத்து வைப்போம். எப்போல்லாம் எங்களுக்கு தேவைப்படுதோ அப்போல்லாம் நாங்கள் சமைக்கவும் செய்வோம், அதை விதை போடவும் செய்வோம்.